இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபலட்சுமியிடம் கேட்கலாம். தீபலட்சுமி, ISL தொடக்க விழாவிற்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பூங்குழலி, இன்று காலை முதல் ISL கால்பந்து போட்டிக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வந்து கடந்த ஒரு காலமாகவே இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதில் கலை நிகழ்ச்சிகள் அதிகமாகவே நடைபெற உள்ளன. குறிப்பாக சொல்ல போனால் பாலிவுட் நட்சத்திர நடிகை, முன்னாள் நட்சத்திர நடிகையும் சரி, இப்பயும் சரி, ஐஸ்வர்யா ராய் வந்து பங்கேற்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பின் அவருடைய நடன நிகழ்ச்சி வந்து நாளை அரங்கேற இருக்கிறது. இவருடன் பாலிவுட் நட்சத்திர நடிகை ஆலியா பட்டும் இந்த நடன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இவர்களுடன் 150 பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் டொமினோஸ் நடனம், அதாவது சிறப்பு நடனம், இது முதல் முறையாக இந்தியாவில் வந்து அரங்கேற இருக்கிறது நாளை மாலை. இந்த நடனங்களை தொடர்ந்து ஒவ்வொரு கலாச்சார நடனமும், அதாவது தமிழகத்துக்கு கலாச்சார நடனம் வந்து நடனம் மேடையேற போகிறது. அதை தவிர பாலிவுட் நட்சத்திரங்கள் வந்து இன்னும் அதிகமானவர் வந்து நடனத்தை வந்து செய்து காட்ட இருக்கின்றனர். இவரை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தும் சென்னையும் சரி கொல்கத்தாவின் ரசிகர்கள் வந்து இங்க அமர்ந்து வந்து பார்க்கக்கூடிய வகையில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. இதற்கான ஒத்திகை வந்து தற்போது நேரு விளையாட்டரங்கில் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையை தொடர்ந்து பல்வேறு ரசிகர்களின் வந்து எல்லா ரசிகர்களும் இந்த ஒத்திகையில் வந்து ஈடுபட்டு வருகின்றாங்க. பூங்குழலி, தொடக்க நிகழ்ச்சியில் திரை நட்சத்திரங்கள் தவிர வேற யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க தீபா? திரை நட்சத்திரம் தவிர ஒவ்வொரு அணியில் உள்ள ரசிகர்களின் தலைவர்களும் வந்து குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள, அதாவது சென்னை FC சரி, கொல்கத்தா FC, ஒவ்வொரு அணிக்கும் வந்து ஒவ்வொரு ரசிகர்கள் கிளப் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமும் இந்த முதல் முறையாக வந்து கிளப் தலைவர்களையும் இது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, அவங்களும் கலந்துக்கிறாங்க. இதே தவிர வீரர்கள் ரசிகர்களுக்கு அதிகமான பேருக்கு வந்து இதுக்கு வரவேற்பு வந்து அளித்து இருக்கிறாங்க. இவங்களை தவிர கால்பந்து ரசிகர்கள் எந்தெந்த மாநிலத்திலும் சரி, எந்தெந்த நாடுகளும் சரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையா கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டிகள் வந்து ஒரு ஒத்திகை இல்லாமல் தொடங்கப்பட்டது, எது ஒரு திட்டம் இல்லாமல் தொடங்கப்பட்டது. ஆனால் இம்முறை வந்து முன்கூட்டியே 2 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளும் சரி, போட்டியை எப்படி நடத்துவது என்பதும் குறித்து சரி, பயிற்சியும் சரி, அத்தனை பேரும் வந்து சிறப்பாக வந்து நடைபெற்று வருகின்றன. பூங்குழலி, நாளை நடைபெறுகின்ற முதல் போட்டியில் சென்னை அணி நடப்பு சாம்பியனான கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி குறித்து ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க தீபா? பூங்குழலி, இந்த போட்டி வந்து 2வது சீசன் வந்து முதல் முறையா சென்னையில நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தொடக்க விழாவே நடக்கணுன்றதே ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது பார்க்கறதுக்கே ஆவலாக எதிர்பார்த்து இருக்கிறாங்க. சென்னை ரசிகர்கள் வந்து நம்முடைய தற்போது இருக்கிறாங்க, அவங்க கிட்டயே கேட்கலாமா? வணக்கம் ஜெயந்து, நீங்க சொல்லுங்க. இப்போ நாளைக்கு வந்து முதல் முறையாக அந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது, தற்போது நடைபெற்று வருகிறது. நாளைக்கு வந்து தொடக்க விழா சென்னையில நடக்கிறது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? ஒரு சென்னை ரசிகரா இருந்து, சென்னை அணியின் ரசிகரா இருந்து எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம சென்னையில வந்து நம்ம ஓப்பனிங் செரிமனி நடக்கிறது ISL 2. ஸோ செகண்ட் சீசன்லேயே நமக்கு வந்து ஓப்பனிங் செரிமனி வந்து நம்ம ஊர்ல நடக்குதுன்னா அது வந்து ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் கூட, அது வந்து கொஞ்சம் பெருமையான விஷயம். ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க சென்னை ஜெயிச்சிடும், நாங்களும் அதே தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம கிரவுண்டில் வந்து இந்த தடவை பிட்ச் எல்லாம் எப்படின்னா FIFA அக்ரெடிஷன் சூட் ஆகிற மாதிரி பெர்முடா கிராஸ்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட். லாஸ்ட் இயர் நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரைனிங் கிரவுண்ட் சொல்ல முடியாது. ஸோ இந்த தடவை வந்து அந்த பிச்சும் வந்து FIFA அக்ரெடிஷன்ஸில் வந்து சூட் ஆகிற மாதிரி பெர்முடா கிராஸ்லாம் வச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ ஓப்பனிங் செரமனியை பற்றி பேசணும்னா நாளைக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் மேம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் AR ரஹ்மான் சார் நேஷனல் அந்த பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ரசிகர்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. நாளை நடைபெற போட்டி வந்து முதல் முறையாக ஐஸ்வர்யா ராய் வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறது ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அணியின் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே ரசிகர்கள் வந்து ரசிகர் ஒருவரான லோகேஷ் இருக்கிறாரு. அந்த அணி எப்படி, சென்னை அணி இந்த முறை எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுவதற்காக லோகேஷ், நீங்க சொல்லுங்க. இப்ப சென்னை அணி வந்து எப்படி செயல்பட்டு வர்றாங்க? இந்த இயர் வந்து ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அணியில வந்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் சேஞ்ச் ஆயிருக்காங்க.
பிளாசி எடர்னர் நியூ பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா. இப்போ என்னன்னா வந்து இந்த டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லைன்னு கிடையாது, இந்த டீம்ல கோஆர்டினேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. இதுக்காக வந்து நம்ம மார்க்கோ மத்ரான்சி நம்ம டீமோட மொத்த டீமையும் இட்டாலி கூட்டு போய் 1 மந்த் ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. ட்ரைனிங்ல நல்ல ப்ராக்ரஸ் காட்டினாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த வாட்டி ஐஎஸ்எல் ஜெயிக்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா சென்னை இந்த வாட்டி ஐஎஸ்எல் ஜெயிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பிளேயர்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தாலும் விளையாடினாலும் நம்ம டீம்ல வந்து இன்ஜுரினால கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் இந்த டைம் அதுக்கான சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபார்வர்ட்லயும் நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. டிஃபென்ஸ்லயும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு இந்த டீம். கண்டிப்பா இந்த வாட்டி சென்னை படிக்கும். ரசிகர் லோகேஷ் சொன்ன மாதிரி சென்னை அணி வந்து முதல் முறையாக நடக்குது தொடக்க விழா. அந்த தொடக்க விழாவின் போது இவங்க எல்லாம் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதுவும் நடப்பு சாம்பியனான கொல்கட்டாவை வந்து சென்னை அணி எதிர்கொள்கிறது. அணியில் மாற்றம் செய்திருந்தாலுமே, அணியில் இன்ஜுரி அதாவது காயங்கள் ஏற்பட்டிருந்தாலுமே அணியான வெற்றிக்கு, ஏன்னா அவங்க கடந்த 1 மாத காலமாக பயிற்சி இத்தாலியில் தீவிரமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கறதுனால சென்னை அணிக்கு சாம்பியன் பட்டமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறாங்க. உங்களில்